அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு BS4 வாகனங்களை மோசடியாக பதிவு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 2020க்கு பிறகு BS4 வாகனங்களை மோசடியாக பதிவு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வாகனங்களை மோசடியாக பதிவு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. BS4 ரக வாகனங்களை பதிவு செய்ததில் பல அதிகாரிகள் தவறிழைத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டிற்கு பின் BS4 வாகனங்களை மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் பின் தடை செய்யப்பட்டன. இருப்பினும் 2020ஆம் ஆண்டிற்கு பின்னர் BS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரியும் சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் BS4 ரக வாகனங்கள் உட்பட 315 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்திருப்பதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மோசடியை வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர் எனவும் இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் BS4 ரக வாகனங்கள் பதிவு செய்ததன் பல அதிகாரிகள் தவறிழைத்துள்ளது விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை குறித்த நிலை அறிக்கையினை ஜூன் 6ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.